السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله جل شانه وتعالى தன்னுடைய கொள்கையை நமக்கு கபூல் செய்தருவானாக. நம்முடைய நேரம் முதல் மூன்று நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை இந்த உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறுஉலகத்தில் நசீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் துவாயில்லாமல் தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா தய்யிபாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடன் கண்ணீர் கொண்ட கஷ்டங்களிலிருந்து பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழ செய்வானாக. இயற்கை சீட்டுகளின் இழப்புகளிலிருந்து பாதுகாப்பானாக. ரஹ்மத்தென்னும் அருள் மழையை பொழிய செய்வானாக. கடுமையான கோடையிலிருந்து உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாத்தருவானாக. பால் குடிக்கும் பச்சில குழந்தைகள் தாவரங்கள் கால்நடைகளுக்காக ரஹ்மத்தென்னும் மழையை இறக்கி தருவானாக. நீரோடைகள் நீர் நிரம்ப செய்வானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்களை கொண்டு பாதுகாப்பானாக. நம்முடைய நாட்டங்கள் சட்டங்கள் நாடு இருக்கும் விஷயங்களை அவனுக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைத்து அவை நிறைவாகவும் குறைவாகவும் செய்து முடிப்பதற்கு எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. அவன் ஏறி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்தவர்களுக்கு ஒதுங்கி இருப்பதற்கும் எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ மஷ்தரூ பிஹி அன்ஃபுஸஹும் அன் யக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹு பகியன் அன் யுனஸ்ஸிலல்லாஹு மின் ஃபضله. அந்த யூதர்கள் எதற்கு பதிலாக தங்களையே விட்டுவிட்டார்களோ அது மிகவும் கெட்ட விஷயமாகும். அல்லாஹ் அருளியவற்றை மறப்பதுதான் அவர்கள் செய்வதிலேயே மிக தீய செயல். தன்னுடைய அடியார்கள் மீது தான் நாடியவர்களுக்கு தன்னுடைய அருளை அல்லாஹ் தஆலா வழங்குவதில் அவர்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் நமது கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானார்கள். இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு இழிவு தரும் வேதனை தான் மீதம் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறுகிறார். வலில் காஃபிரீன அஸாபுன் முஹீன். அந்த இறை மறுக்கக்கூடியவர்களுக்கு இழிவு தரும் வேதனை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தில் யஹூதிகள் யஹூதிகள் செய்த வரம்புமீறிய செயல்கள் அவர்களுடைய அந்த அநியாயங்களை அல்லாஹ் தஆலா படிப்படியாக சொல்லி வருகிறார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தௌராத்தையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்களே ஒழிய ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய சட்டம் எவ்வாறு என்றால் அவன் இறக்கிய வேதம் அவன் அனுப்பிய நபிமார்கள் எப்பொழுது அந்த வேதத்தினுடைய காலம் முடிந்து விட்டதோ அதற்கு அடுத்து வந்த நபிமார்களையும் அதற்குரிய வேதங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சட்டம். உதாரணமாக இன்றைய தேதியில் ஒருவர் இன்ஜீல் என்ற வேதத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நான் பின்பற்றுகிறேன் என்று முஸ்லிமாக சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது. எப்பொழுது இன்ஜீலுடைய காலம் முடிந்து குர்ஆன் இறக்கப்பட்டு விட்டதோ அப்பொழுது இவருக்கு பின்பற்றப்பட வேண்டிய வேதம் குர்ஆன் மட்டுமே. இதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தௌராத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை மட்டும் பின்பற்றுவேன், குர்ஆனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பின்பற்ற முடியாது என்று சொன்னால் அவர் முஸ்லிமாக ஆக முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் நாங்கள் தௌராத்தை ஏற்றுக்கொள்கிறோம், மூசாவை பின்பற்றுகிறோம், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற மாட்டோம் என்று சொன்ன பொழுது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே பேசினார்கள், நீங்கள் இப்பொழுது உள்ள உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கிற மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய வாய்களாலே சொல்லி வந்தீர்கள், முஹம்மதுடைய குண நலன்களை பற்றி வர்ணித்தீர்கள், அவருடைய செயல்பாடுகள் இவ்வாறு இருக்கும் என்று புகழ்ந்து பேசினீர்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை விட்டு அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சில விஷயங்களை கொடுத்து சில விஷயங்களை வாங்கி அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீமை ஏற்படுத்தி கொண்டு விட்டார்கள். மனிதர்களுடைய இயல்பாகவே மனிதர்கள்ட்ட ஒரு தன்மை இருக்கும். என்ன தன்மைன்னு சொன்னா, எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டி பரவாயில்ல, அடுத்தவருக்கு எதுக்கு கிடைக்கூடாது. எனக்கு எதுவுமே கிடைக்காதாலும் பரவாயில்ல, பிறருக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது. இதை ஜீரணிக்க முடியாத மனிதனுடைய மனம். பொதுவாகவே பொருளாதாரத்தில் உலகத்தில் நிலவுகின்ற ஏற்றத்தாழ்வுகளில் மனிதர்களுடைய மனம் இப்படித்தான் பேதலித்து போகிறது. எனக்கு இறைவன் தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் இறக்கும் வரைக்கும் இவருக்கு இன்பமோ இன்பம். எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்களுக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறானே, அதை சொல்லுறானா ஜக்காத் கொடுக்குறானா, அவனுக்கு மட்டும் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்குறானே, இந்த நிராசையாகி விடுவதுதான் வாழ்க்கை முழு நிம்மதி இழந்து போகிறோம். இந்த தன்மை மனிதனுக்குள்ளாக இயற்கையாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அருளை வாரி வழங்குகிறார். தான் நாடியவர்களுக்கு அருளை அளவாக தருகிறார். தான் நாடியவர்களுக்கு அருளை கிள்ளி தருகிறார். சிலருக்கு வழங்காமலே இருப்பார். அது அவருடைய தனிப்பட்ட கவனம், தனிப்பட்ட கிருபை. அதற்கு யாருமே அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது. ஏன் அவங்களுக்கு அதிகமா கொடுக்குறான், ஏன் இவங்களுக்கு குறைவா கொடுக்குறான்னு சொல்லி. இங்க யூதர்கள் அல்லாஹ்வின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். என்ன குற்றச்சாட்டு? தன்னுடைய அருளை வழங்குவதில் அல்லாஹ் கொண்டிருக்கிற அந்த தன்மையை இவர்கள் வெறுக்கிறார்கள். ஏன் அவன் நினைச்சவங்களுக்கு கொடுக்குறான், எல்லாருக்கும் வாரி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி. இந்த கொடுக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுடைய உரிமை. நாம துஆல கூட அடிக்கடி சொல்லுவோம், கேட்கிறது நம்ம கடமை, கொடுக்கிறது அவனுடைய உரிமை. நாம கேட்போம், துனியா அளவுக்கு எனக்கு தான் சொல்லி கேட்போம், அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். சில பேருக்கு அவங்களுடைய அளவுக்கு தகுந்தாற் போன்று தருவான், சில பேருக்கு தராமல் தருவதை பிற்படுத்தி வைப்பான். இதை முஸ்லிம்களாகிய நாம் மனதிற்குள்ளாக வைத்திருப்போம். யூதர்கள் அதை வெளிப்படுத்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா அருளை வழங்குவதில் காட்டிய அந்த ஏற்ற இறக்கங்களை அவர்கள் வெறுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்கனவே அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களில் இருந்து பிறக்கவில்லை என்று ஒரு வெறுப்பை கொண்டிருந்தார்கள். நாங்கள் எல்லாம் வாழிகளில் வாழியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி கொண்டு யூதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இறுதி நபி முஹம்மது நாங்கள் போற்றிக் கொண்டிருந்தோம், வர்ணித்துக் கொண்டிருந்தோம், அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் நாங்கள் சிறையிட்டு சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் முஹம்மது அவர்களை அல்லாஹ் தஆலா யூதர்களில் பிறக்க செய்யாமல் அரபகத்திலே இருந்த குறைஷிகளுடைய குலத்தில் பிறக்க செய்து விட்டான். எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொன்ன காரணம். அதே போன்று இரண்டாவது காரணமாக அல்லாஹ் தஆலா அருளை மனிதர்களில் பிரித்து வழங்குவதை அவர்கள் வெறுத்தார்கள். இந்த இரண்டையும் சொல்லி அவன் என்ன சொல்லிட்டான், நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்க முடியாது, முஹம்மதை ஏற்றுக்க முடியாது. இந்த விஷயத்தை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய செயல் மிகவும் தீய செயல் ஆகிவிட்டது என்பதோடு மட்டுமல்லாமல் கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானார்கள். ஒரு விஷயத்தை செஞ்சு கோபத்துக்கு ஆளாயிட்டாங்கன்னு சொன்னா ஏன் அல்லாஹ் ரசூலுடைய கோபத்துக்கு ஆளாமா என்பதை யோசித்து தௌபா செஞ்சு திரும்ப வந்துடணும். மேலும் மேலும் கோபத்தை தூண்டக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருந்ததனால் அல்லாஹ் இங்கு பதிவு செய்கிறான், கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். அவர்களுக்கு இழிவுதலும் வேதனை தான் இருக்கிறது. எந்த காலத்திலையும் அவர்கள் என்ன செய்யாது, அல்லாஹ்வுடைய அஃபு என்று சொல்லப்படக்கூடிய மன்னிப்பும் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்காது என்பதை குர்ஆனில் திட்டவட்டமாக சொல்கிறார். எனவே இதயத்தின் ஒரு ஓரத்தில் இறை மறுப்பு இல்லை, அமல் செய்வது சற்று முன்பினாலும் உள்ளத்தில் இறை மறுப்பு இல்லை என்றால் இவர் நாளையோ அல்லது என்றாவது ஒரு நாள் அமல் செய்வதற்கு அவகாசம் கிடைக்கும். இல்ல உள்ளத்துல குஃபுர் என்று சொல்ல
முடிவு, சாபம், கோபம் ஏற்படும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் தஆலா ஈமானோடு வாழ்ந்திருக்கிற நம்முடைய நெஞ்சங்களில் எந்த காலத்திலும் குஃப்ரோ, நிஃபாகோ, ஷிர்கோ வந்து விடாமல் பாதுகாத்தருவானாக. நிரந்தரமாக அவனுடைய ஈமானில் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை நமக்கு தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு